பட் இந்த சம்பவத்துல ஒரு லேடி வந்து என் கணவரை கொண்டுட்டீங்க என்னையும் கொண்டுருங்கன்னு சொல்லும்போது நீ போய் மோடியோட நரகத்தில் வாழு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ ஒரு பாஜக மீது எதிர்ப்பு கொண்ட ஒரு பிரிவினர் தான் அதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதா இன்னைக்கு செய்தியா வருது. இல்ல இந்த மாதிரி எல்லாம் அந்த இடத்துல அந்த செய்தியை கவர் பண்ண நிருபர் யாரு? அவ்வளவு சீக்கிரமா அந்த இடத்துல செய்தியாளர்கள் எந்த ராணுவ அதிகாரி விடுவாங்க? சும்மா கதை கற்பனைக்கு வந்து விட்டு எழுதுறாங்களே தவிர வேட்டு கேட்டாங்க அதை விடுறாங்கன்னு அப்படிலாம் பேச விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்ப அப்படி இருந்தா கூட எவனோ ஒருத்தன் வந்து சொல்லி கூட இருப்பான். ஏன்னு கேட்டா அப்படி சொன்னாங்கிறத வைத்துக்கொண்டு அது முஸ்லீம் செஞ்சான்ற முடியாது. இந்த நீ சொல்றீல்ல, அதாவது மோடிக்கு பிடிக்காதவன் தான் செஞ்சாண்டு அது வரணுமா இருந்தா அப்படி தானே பேசணும். அப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்து பேசுவாங்க. அது பேசிக்கிறது இந்த மாதிரி சொல்வார்களே ஆனால் இப்படி சொல்வதன் மூலமாக இது மோடிக்கு பிடிக்காதவங்க தான் அதை செஞ்சாங்க. நம்ம கணவனை இழந்து குடும்பத்துல உள்ளவங்களை பறி கொடுத்துட்டு வந்து நிக்குது. அவங்களோட கை குழந்தைய கையில வாங்கி வச்சுட்டு மதம் கேட்டு எங்களை மிரட்டினார்கள் சொல்லி மிரட்டுகிறார். நீங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் பாகிஸ்தான் சொல்லி எல்லாம் கேட்டகரைஸ் பண்றீங்க. அவர்கள் தான் அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா இவர் ஏன் இப்படி மிரட்டினார்?